ஃபைனலி ஸ்டூடண்ட்ஸ் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. லாஸ்ட் 1 மந்த்துக்கு மேல டெல்லியில ஃபேர் நீட்டுக்காக சிஜேபி இனிஷியேட் பண்ணிட்டு ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரொடெஸ்ட்ல நிறைய டிமாண்ட்ஸ் வச்சிருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. நீட் எக்ஸாம்ல பேப்பர் லீக் ஆன விஷயத்தினால எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த ப்ரொடெஸ்ட் நடுவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேருக்கு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த எஃப்ஐஆர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு யார் மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஜூலை 25. இன்னைக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டார் அவரோட பதவியை. அதை தொடர்ந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டோம்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. இந்த ப்ரொடெஸ்ட்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ப்ரொடெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சோனம் வாங்சுக் ஹங்கரி ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணாரு. அதை தொடர்ந்து நிறைய பேர் அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மோர் தென் 30 டேஸ்க்கு மேல இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. இந்த ப்ரொடெஸ்ட் நடுவில் போலீசஸ் நிறைய லத்தி சார்ஜ் எல்லாம் எடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல. நிறைய பெண்கள் அடிச்சாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. லத்தியில ஆணியெல்லாம் குத்தி வச்சுட்டு எல்லாம் அடிச்சாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அவங்க வச்ச டிமாண்டுக்கு இன்னைக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் ஜென்சிக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்டாரிக்கல் வின் தான். சொல்லுவாங்கல்ல, த பவர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மோர் தென் இன் பவர்.